அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இண்டெக்ஸஸ் யூசஸ் லோக்கலைசேஷன் ஆஃப் சஸ்டைனபிள் கோல்ஸ் ஃபார் இட்ஸ் ரேங்கிங்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ பின்வரும் எந்த குறியீடு அதன் தரவரிசைக்கு நிலையான இலக்குகளின் உள்ளூர் மயமாக்கலை பயன்படுத்துகிறது? அதாவது லோக்கலைசேஷன் ஆஃப் செல்ஃப் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சரிங்களா? ஸோ எந்த இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2025ல. டாப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத். சரிங்களா? குஜராத், அடுத்தது தெலுங்கானா, அடுத்தது திரிபுரா. தமிழ்நாடு பின்னாடி இருக்கோம் நம்ம. சரிங்களா? இவங்க எல்எஸ்டிஜி அப்படின்ற ஒரு விஷயத்த யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா நமக்கு எஸ்டிஜி கோல்ஸ்னா 17 இருக்குன்றது தெரியும். எல்எஸ்டிஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை 9 பஞ்சாயத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 9 தீமா மாற்றி வச்சிருக்காங்க. சரியா? ஸோ அதுதான் எல்எஸ்டிஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதை பயன்படுத்துறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ். சரியா? அடுத்தது, த புரூக்ளின் பிரிட்ஜ் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் அக்ராஸ் விச் ரிவர்? புரூக்ளின் பாலம் எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. புரூக்ளின் பிரிட்ஜ் நியூயார்க்ல வந்து இருக்கு. சமீபத்தில் மெக்சிகோவை சேர்ந்த இந்த குவாட்டமோ அப்படிங்கிற கப்பல், ஓகேங்களா, குவாட்டமோ அப்படிங்கிற இந்த கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புரூக்ளின் பிரிட்ஜ் மேல மோதி இருக்கும். அந்த பின்னணியில நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ புரூக்ளின் பாலம் அமெரிக்கா நியூயார்க்ல இருக்கு. ஈஸ்ட் ரிவர் அப்படிங்கிற நதி மேல இருக்கு. சரிங்களா? அடுத்தது, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. பிஎஸ்எல்வி D1 வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபெயில்டு மிஷன் ஆஃப் பிஎஸ்எல்வி. அதாவது செப்டம்பர் 20, 1993ல முதல்ல பிஎஸ்எல்வி லான்ச் பண்றப்பே அது ஃபெயிலியரா தான் இருந்திருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். பிஎஸ்எல்வி C39 ஃபெயில்டு இன் த இயர் 2017. ஆகஸ்ட் 31, 2017ல அனுப்பியிருப்பாங்க. ஆனா இதுவுமே ஃபெயிலியர் ஆன ஒரு மிஷன் தான். சரிங்களா? IRNSS-1H அப்படிங்கிற சேட்டலைட்டை அனுப்பியிருப்பாங்க. அடுத்து, பிஎஸ்எல்வி C61 வாஸ் த லேட்டஸ்ட் ஃபெயிலியர். எப்போனா மே 18. சரிங்களா? இந்த பிஎஸ்எல்வி C61 அப்படிங்கிறது EOS 09 ஆர்எல்ஸ் ரைசாட் 1B எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். இதெல்லாம் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள். ஸோ இதை எடுத்துட்டு போறப்ப ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ மூணுமே கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் கம் அண்டர் எல்எஸ்டிஜி? இப்போ எல்எஸ்டிஜினா என்னன்னு பார்த்தோம். பஞ்சாயத்து அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ்ல பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ரூரல் மினிஸ்ட்ரி, ஓகேங்களா, ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் மினிஸ்ட்ரி அவங்க தான் இதை ரிலீஸ் பண்றாங்க. சரியா? ஸோ அதுல எது வராது, 9 தீம் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுல எது வராது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 9 தீமும் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வறுமை இல்லாத மேம்படுத்தப்பட்ட வாழ்வாதாரம் கொண்ட கிராம ஊராட்சி, அதான் பாவர்ட்டி ஃப்ரீ அண்ட் என்ஹான்ஸ்டு லைவ்லிஹுட் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, நலவாழ்வு கிராம ஊராட்சி, ஹெல்தி பஞ்சாயத்து, குழந்தை நேய கிராம ஊராட்சி, சைல்டு ஃப்ரெண்ட்லி பஞ்சாயத்து, நீரில் தன்னிறைவு அடைந்த கிராம ஊராட்சி, வாட்டர் சஃபிஷியன்ட் பஞ்சாயத்து, தூய்மையான மற்றும் பசுமையான கிராம ஊராட்சி, கிளீன் அண்ட் கிரீன் பஞ்சாயத்து, உட்கட்டமைப்பில் தன்னிறைவு அடைந்த கிராம ஊராட்சி, செல்ஃப் சஃபிஷியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பஞ்சாயத்து, சமூக நீதி மற்றும் சமூக பாதுகாப்பு உள்ள கிராம ஊராட்சி, அதாவது சோஷியலி ஜஸ்ட் அண்ட் சோஷியலி செக்யூர்டு பஞ்சாயத்து, நல்லாட்சி உள்ள கிராம ஊராட்சி, பஞ்சாயத்து வித் குட் கவர்னன்ஸ், மகளிர் நேய கிராம ஊராட்சி, விமன் ஃப்ரெண்ட்லி பஞ்சாயத்து. இதுதான் அந்த 9 கோல்ஸ். சரிங்களா? இதை நீங்க கண்டிப்பா படிச்சிருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கேட்கலாம். இப்ப இதுல எதெல்லாம் வரும்? ஹெல்த்தி பஞ்சாயத்து இருக்கு, சைல்டு ஃப்ரெண்ட்லி பஞ்சாயத்து இருக்கு, எஜுகேட்டட் பஞ்சாயத்துங்கிற ஒரு சமாச்சாரம் அதுல இருக்காது. அடுத்து கிளீன் அண்ட் கிரீன் பஞ்சாயத்து எல்லாமே இருக்கு. இப்ப இது மட்டும் தான் வராது. டஸ் நாட் கம் அண்டர்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சரியா? சோ இத நல்லா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு எழுதி வச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட், லாஸ்டா, த கார்பஸ் ஆஃப் தமிழ்நாடு என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் கன்சர்வேஷன் ஃபண்ட். தமிழ்நாடு அழிந்து வரும் உயிரின பாதுகாப்பு நிதியத்தின் நிதித்தொகை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2024ல லான்ச் பண்ணியிருப்பாங்க. 50 கோடி ரூபாய் இதோட கார்பஸ். ஓகேவா? அட்வான்ஸ்டு இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் வண்டலூர்ல இருக்கக்கூடிய இவங்க தான் இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ண போறாங்க. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.